திருச்சிற்றம்பலம். இந்த பிரபாவ ஆண்டு, ஒரு ஆண்டில் 12 கும்பாபிஷேகம் பார்க்குறது சிறப்பு. இந்த ஆண்டு நம்ம பார்க்க போகிற கும்பாபிஷேகம் கண்ணூர் அரைவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ முகேஸ்வரர் சிவாலயத்தில் இன்றைய தினம் நம்ம கும்பாபிஷேகத்துக்கு பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு தொடங்கி 12 கும்பாபிஷேகங்களும் இந்த வருஷம் நம்ம சேனலில் பதிவு செய்யப்படும். சிவாய நம. தொடர்ந்து பாருங்கள் இந்த முழு வீடியோவில். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய தினம் நமது டெம்பிள் டேட்டாபேஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நம்ம கும்பாபிஷேகம் வந்திருக்கிற ஆலயம் திருவள்ளூர் மாவட்டம் கண்ணூர் அருகில் இருக்கக்கூடிய கண்ணூர் அரைவாக்கம்ன்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பழமை வாய்ந்த சிவாலயத்தில் இன்றைய தினம் நம்ம கும்பாபிஷேக தரிசனம் மேற்கொண்டு இருக்கிறோம். இந்த ஆலயத்துடைய ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆலயம் இப்பொழுது புதுப்பித்து கட்டப்பட்டு இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய அந்த சதுர வடிவமான லிங்கம் என்பது 5000 வருடங்கள் பழமையானது. நம்ம திரு ஐயாரப்பர் ஆலயத்தை தரிசனம் பண்ணியிருப்போம் எல்லாரும். அவரு எப்படி இருப்பாரோ செம்பொற் ஜோதியார், அதே போல் ஒரு தோற்றத்தோட இந்த ஆலயத்தில் சிவபெருமான் காட்சி அளிக்கிறார். அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு ஸ்தலத்தில் இன்றைய தினம் கும்பாபிஷேகம். இதற்கு அருகில் இருக்கக்கூடிய பொன்னியம்மன் சிவாலயம், பொன்னியம்மன் சிவாலயத்தில் பொன்னியம்மன் ஆலயத்தில் இந்த சிவாலயத்தோட ஒட்டி இருக்கக்கூடிய 7 மரங்கள், 7 அரச மரங்கள் சேர்ந்து அந்த இடத்துல காட்சி அளிக்கிறாங்க. அதோடைய வீடியோவையும் நம்ம இந்த சேனலில் தொடர்ந்து இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்க இருக்கிறீங்க. அதுக்குள்ளே இப்போ பொன்னியம்மனும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த ஆலயத்தோட சுவாமியோட பேர் வந்து ஸ்ரீமுகநாதர், ஸ்ரீமுகேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவர் மரகதாம்பிகை சமேத ஸ்ரீமுகேஸ்வரர். அவருடைய இந்த கும்பாபிஷேக காட்சியும் தொடர்ந்து அடியார்கள் பார்க்க வேண்டுகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்த்த வாயும் நினைக்க மல நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையே நெடுங்காலமே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இந்த இயற்கை எழில் கொஞ்சம் இந்த வயல்வெளிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த ஆலயம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது யாகசாலை. யாகசாலை பூஜையில் மறையவர்கள் எல்லா அந்த கும்ப கலசங்களை வைத்து சிவன், பார்வதி, முருகர் போன்ற எல்லா தெய்வங்களும் ஆவாகனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அற்புதமான காட்சியை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த கும்பாபிஷேகத்தை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் இந்த பலன் முழுமையாக சேரணும். இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமியில் உங்கள் அனைவருக்கும் இந்த ஆலயத்தில் கும்பாபிஷேகத்தை தரிசித்த பலன் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். எவ்வளோ அற்புதமான ஒரு ஆலயம், அற்புதமான ஒரு யாகசாலை. ஆலயம் பார்க்கறதுக்கு புதுசாக தெரியலாம், ஆனால் இது மிக பழமை வாய்ந்த ஆலயம். இந்த ஆலயம்
புதர் மண்டி இருந்துச்சு. இதுக்குள்ள சிவபெருமான் சதுர வடிவத்தில் இருக்கார். இவருடைய ஆவுடையார் பார்த்தா சதுர வடிவம். சதுர வடிவம் அப்படி இருக்க ஆவுடையார் இருந்துச்சுன்னா அந்த ஆலயம் 5000 வருஷம் பழமையானது. அதில் இருக்கிற சுவாமியை நீங்கள் போய் நின்று பார்த்தீங்கன்னா உடம்பு சிலிர்க்கும். அந்த அளவுக்கு ஒரு அழகாக இருப்பார். முழு சிவனுடைய அந்த வைப்ரேஷனை நீங்கள் உணரலாம். மிகப்பெரிய ஆலயத்தில் போய் நம்ம உணரக்கூடிய அந்த வைப்ரேஷனை இந்த ஆலயத்துலேயும் உணரலாம். மூர்த்தி சிறியதனாலும் கீர்த்தி மிகப்பெரியது இந்த ஆலயத்தில். சிவ 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 சிவ. शांति देवराजी नमः कालराधने सुचिदं सर्वारिष्टा देवदायी नमः अंगुल्यं तारयुक्ताः ओम श्री महादेवदायी नमः भद्रं गणे विदुनयाम देवाः भद्रं तस्ते माक्षभिः रजत्राः श्रीरङ्गैः दस्तनोभिः दिशे मे देवहितं जदायुः स्वस्ति न इन्द्राः वृतस्रवाः विश्वभेदाः देवदायी नमः सगलवाद्यम ओम महादेवायी नमः ओम ईश्वर सर्वविद्यानामीश्वर सर्वभूतानां ब्रह्माधिपतिं ब्रह्मणोऽधिपतिं ब्रह्मा शिवो मे अस्तु सदा शिवोऽहं सर्वारिष्टाः देवदायी नमः अंगुल्यं धारयित्वा சிவ 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 சிவ. கற்பூர நீராஜனம் அந்த பக்கமாக கொடுக்குறாங்க. அதான் பரவாயில்ல, அங்கே நின்னா நம்ம பார்த்துருக்க முடியாதுப்பா. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த ஆலயத்துக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பொன்னியம்மன் ஆலயம். 7 அரச மரங்கள் இந்த ஆலயத்தை சுற்றி இதற்கு மேற்புறத்தில் வளர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட 300-400 வருஷமாக இருக்கும் போல இருக்குது. இந்த மரத்துடைய வயசை பார்த்தா 7 அரச மரங்களும் அரணாக காத்து கொண்டு இருக்குது. இதுக்குள்ளே இப்போவும் ஒரு புற்று இருக்குது, அதில் நாகமும் இருக்குது. அது பக்கத்தில் நம்ம பொன்னியம்மனை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நேற்று இரவு தான் இதை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பழைய கால கோயிலை இந்த அளவுக்கு சிறப்பாக புதுப்பிச்சிருக்காங்க. இந்த ஆலயத்தில் பாருங்கள், அந்த இயற்கை கொஞ்சம் அப்படி ஒரு நிழல் காற்று அவ்வளோ அருமையாக இருக்குது. நம்மளுடைய சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இது 3த்துக்கும் நடுவில் இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணுங்கள். சிவனையும் பொன்னியம்மனையும் மரகதாம்பிகையும் ஸ்ரீமுகநாதரையும் நந்தியம்பெருமானையும் தரிசனம் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த ஆலயத்துக்கு அந்த புனித கலச நீரை ஊற்றி அபிஷேகம் பண்ணுறாங்க. அதையும் முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் தரிசிச்சுட்டு இருக்கிறவர் தான் நமது மூலவர். கும்பாபிஷேகத்துக்கு பிறகு பாருங்கள் எந்த அளவுக்கு சதுர வடிவமான ஆவுடையார். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சிவனை பாருங்கள், செம்பூர் ஜோதியார் திரு ஐயாரப்பர் மாதிரியே இருக்கார். பஞ்சவர்ணநாதர் போலவே இருக்கார். எனக்கு அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சிவ 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 சிவ. அருகிலேயே விநாயகர், பாலமுருகர், பழமை வாய்ந்த நந்தியம்பெருமான்,
இவர்கள் அனைவரும் இந்த ஆலயத்தில் காட்சி கொடுக்குறாங்க. மரகத அம்பிகை, இந்த ஆலயத்தின் அம்பாள் மரகத அம்பிகை. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிற வேணிலும் மூசு வண்டுரை பொய்யும் போன்றது ஈசன் எந்த இணையடி. இந்த ஆலயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய தீர்த்தம், இந்த ஆலயத்துக்கான தீர்த்தம். சிவாய நம. இந்த ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து வரவங்க சுங்காசத்திரம் வந்துட்டு அங்கேருந்து பன்னூருக்கு அடுத்து வரக்கூடிய கண்ணூர் உள்ளே வந்துட்டீங்க, போர்டு இருக்கும், இந்த ஆலயத்துக்கு வரலாம். அதே மாதிரி பேரம்பாக்கத்துலேருந்து வரவங்க மப்பேடு கூட்ரோடு வந்து மப்பேடு கூட்ரோட்லேருந்து நம்ம இந்த ஊருக்கு வரலாம். அதே ரோடு தான், அதாவது மப்பேடு கூட்டு சாலை சுங்காசத்திரம், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் கண்ணூர் அரைவாக்கம். கண்ணூர் தாண்டி வரக்கூடிய கண்ணூரில் நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து அடையலாம். சென்னையிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஆலயம். காஞ்சிபுரத்துலேருந்து 30 கிலோமீட்டர், திருவள்ளூர்லேருந்து 30 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு ஒவ்வொருவரும் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஐயாரப்பர் ஸ்ரீமுகநாதர் செம்பூர் ஜோதியார் அவரை தரிசிக்க வேண்டுகிறேன். சிவாய நம. கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒவ்வொரு அடியாரெலாம் திருவையாறு போய் ஐயாரப்பரை கொண்ட ஃபீல் எனக்கு கிடச்சிது, உங்களுக்கு கிடைக்குதா இல்லையான்னு வந்து பாருங்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். என்னென்ன இருக்குன்னு பார்த்தோன்னா சாம்பார் சாதம், சக்கரை பொங்கல், தயிர் சாதம், அந்த வெள்ளை மூக்கட்டில் சொல்லுங்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம். சிவாய நம. கண்ணூர் ஆலய பிரசாதம். இந்த இவ்வளோ பிரசாதம் முதல் முறையாக அடியன் சாப்பிட்றேன். இவ்வளோ பிரசாதம் இந்த ஆலயத்தில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.